சிம்மராசி வந்து இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் கேது அங்கே தான் வரப்போகுது. சிம்ம ராசிலேயே கேது வந்து உட்கார்றதுனால நிறைய ஆன்மீகம் தொடர்பான விஷயத்தில் அவங்க இந்த தடவை களத்தில் இறங்குவாங்க. எங்கே ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, குலதெய்வத்து கோயில் போகணும், அல்லது எங்கேயாவது வெளியில் ஆன்மீக பயணம் போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சு அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தட்டி தட்டி போயிருக்கும். இந்த ஏப்ரல் மேக்கு பிறகு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு நிறைய பயணம் பண்ண ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த வயிறு தொடர்பான பிரச்சனை, டைஜஷன் ஏரியாவில் சிக்கல் இருக்குது, அல்லது ஒரு விரக்தி தன்மை ஏற்படுது வாழ்க்கையில். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஞான மார்க்கத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இறங்கிடுவாங்க. அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் அட்டாச்சு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு, இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து சிம்மராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கணவரோ அல்லது மனைவியோ சரி கொஞ்சம் ஒரு அட்டாச் இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கான ஸ்பேஸை விட்டுட்டு போயிட்டு வாங்க, கோயிலுக்கு எதுவும் போனால் போயிட்டு வாங்க, என்னமோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு கம்முனு. ஏன்னா இழுத்து பிடிக்க அவங்க வந்து வேறு மாதிரி சிந்திக்கிறாங்க. அப்போ எனக்கானது சுதந்திரம் இல்லையா, நான் இந்த வீட்டில் அடிமையான்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கேள்வி ஆண்கள் பெரும்பாலும் கேட்குறதில்ல, பெண்கள் தான் கேட்டுடுறாங்க. ஆண்களுக்கு உள்ளே இருக்கும், வெளியில் வராது. ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் என்ன சார்? ஆமாங்க, இவங்க வந்து பெரும்பாலும் சித்தர் வழிபாடு விரும்புவாங்க. இந்த 1.5 வருஷத்தில் சித்தர் வழிபாடு போகிறேன், அது போகிறேன், இது போகிறேன்னு வழிபாடு பண்ணுறாங்க. போயிட்டு வர சொல்லிடுங்க. போயிட்டு வர்றது பெட்டர் தான்.